Hello guys, I am Surya Venkatesh. Warmly welcome to Beginners Codings. இது நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் போய் அதை பார்த்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஓகேவா? இப்போ நம்ம பிகினர்ஸுங்கிறதால நம்ம பேசிக்ஸ்லேருந்து போகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கான சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து போவோம். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். அதுக்கு முக்கியமான தேவை என்னென்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தேவை. முதலீடு இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை. ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னா, ஒன்று கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப். ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லைனா நம்மளால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க முடியாதா அப்படின்னா கேட்டால் அப்படிலாம் இல்லை. அவங்கள்ட்ட கண்டிப்பாக மொபைல் ஃபோன் இருக்கும். மொபைல் ஃபோன் மூலியமாகவும் கற்றுக்கலாம். ஆனால் மொபைல் ஃபோன் மூலியமாக கற்றுக்கிறதால என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு ஈஸியான விஷயத்த நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம்னா அப்போ அந்த விஷயத்து மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் நமக்கு கண்டிப்பாக சைக்காலஜிக்கல் படி குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரோக்ராமிங்னா எப்படி இருக்குன்னா, லெட்டர்ஸ் இருக்கும், டக்குன்னு பக்கத்துலேயே சிம்பிள்ஸ்லாம் வரும். நீங்கள் மொபைலில் டைப் பண்ணும்போது லெட்டர்ஸ் அடிச்சுட்டு போய் ஒவ்வொரு வாட்டி சிம்பிள்ஸ்லாம் தேடி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமிங் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, அந்த லோக்கல் கீபோர்ட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு 130 rupeesலேருந்து 200 தான் இருக்கும். ஸோ அதை ஒன்று வாங்கிட்டு ஓடிஜி ஒன்று வாங்கிடுங்க. அது ஒரு 30 rupees இருக்கும். ஸோ நீங்கள் ஓடிஜி மூலியமாக கீபோர்டை கனெக்ட் பண்ணி மொபைலில் கீபோர்டு மூலியமாக டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வேறு ஒரு கம்பெனி போனாலும் உங்களை முன்னாடி இருக்க ஸ்க்ரீன் தான் மாறுமே தவிர கீபோர்டு வந்து என்றைக்கும் மாறாது. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து என்னென்னா, செகண்ட் ஒன் வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னது, நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நல்லா சூப்பராக கற்றுக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஸோ நான் வந்து நடத்துறதெல்லாம் அன்னைக்கு கரெக்டாக நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒன்று நடத்துறேன்னு வைங்களேன், அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக புரியும், நாளைக்கு நடத்துறதும் புரியும். அதே மாதிரி ஒரு 15 வீடியோஸ் கழிச்சு வந்து உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்லேருந்து நடத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்தேன்னா கண்டிப்பாக போனீங்க திணறுவீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க. இன்டர்வியூ போகிற இடத்துல அவங்க வந்து ஒரு இப்போ சீனில் வந்து பாயிண்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாயிண்டர்ஸ் கான்செப்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமாக ஸோ அதாவது ப்ரோக்ராம் எப்படி போடுறதுன்னு தெரியும், பட் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கரெக்டாக இன்றைக்கி நடத்துகிறத எழுதிக்கிட்டே வாங்க. நீங்கள் இன்டர்வியூட்டையும் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம் போட்டு காட்டினாலும் உங்களுக்கு கரெக்டாக அந்த கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ நல்லா பண்ணிங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி உங்கள் லேப்டாப்பில் வந்து டர்போ C++ வந்து எப்படி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட வந்து ஐடி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டர்போ C++ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து பிகினர்ஸ், நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்னா கோடிங்னா என்னன்னே தெரியாதுங்கிறதால நம்ம டர்போ C++ போனால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த செலக்ட் பண்ணேன். உங்கள்கிட்ட ஐடி இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு சரி வரும்னா நீங்கள் ஐடியிலே பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து மொபைலில் வந்து டைப் பண்ணுறவங்களுக்கு, மொபைலில் ப்ரோக்ராம் போடுறீங்களா அவங்களுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் எப்படி டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மொபைலுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போது டர்போ C++ எப்படி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறன்றத பார்ப்போம். உங்ககிட்ட லேப்டாப்பில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் இருக்கும். என்கிட்ட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். அதில் போய் டர்போ C++ டைப் பண்ணுங்கள். போனோன்னா இந்த மாதிரி நிறைய லிங்க் வரும். அதில் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, developerinsider.co அப்படின்னு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். அதுக்குள்ளே போனோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஹவு டு இன்ஸ்டால் டர்போ C++, ஸ்டெப் 1 வந்து இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் டர்போ C++ன்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதோட சைஸ் வந்து ஒரு 7 MB தான். ஸோ அது கொஞ்சம் ஏற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது ஏற ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். 7 MB ஆகிடுச்சு. இப்போ அதில் ஷோஇன் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோஇன் ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைலில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணது. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலு, எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், இந்த மாதிரிலாம் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டலன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு காமிக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்தாலும் பரவாயில்ல, கரெக்டு தான். இந்த மாதிரி கிடச்சுன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து ஓகே கொடுங்க. இப்போ என்ன இருக்குது, ஒரு ஃபோல்டர் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, டர்போ C 3.0 அப்படின்னு. இந்த ஃபோல்டரில் போங்க. திரும்ப இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் இங்கே அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், செட்டப் அப்ளிகேஷன் ஃபைல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கேட்காது. சப்போஸ் இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா மாடிஃபை கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு அடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகேயா, அடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டு உங்களோட லோக்கல் டிஸ்கில் இப்போ போனீங்கன்னா இங்கே டர்போ C3ன்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று வந்திருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி இங்கே அதில் டர்போ C++ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் பாருங்கள், அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபைல் டர்போ C++ அப்ளிகேஷன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் டர்போ C++ன்னு கொடுத்து நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட ஆரம்பிக்கலாம். ஓகேயா, இப்போது அடுத்து மொபைலில் எப்படி சி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இப்போது மொபைலில் எப்படி சி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைல்லையும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் இருக்கும், அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய் ஆன்லைன் சி கம்பைலர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரிசையாக வந்து ஒரு 2-3 வீடியோஸ் டைப் பண்ணோன்னா உங்களுக்கு வரிசையாக இந்த மாதிரி வரும். ப்ரோக்ராமிஸ் ஆன்லைன் சி டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட்டு இந்த மாதிரி வரும். நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ணலாம். நான் என்ன கேட்டால் நான் வந்து எதை ரெஃபர் பண்ணுவேன்னா இந்த programmis.com இருக்குல்ல, இதை ரெஃபர் பண்ணுவேன். நான் ஏன் இதை ரெஃபர் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது மேலே வந்து ஆன்லைன் gdb.com அப்படின்னு இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா கலராக இருக்கும். அது வந்து ஒரு ஐடி மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து சும்மா நார்மலான ஆன்லைன் நார்மலான கம்பைலர் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு அவுட்புட்டை இங்கே கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ பக்காவாக வரும். அதே நீங்கள் வேறு ஏதாச்சும் போனீங்கன்னா அது வந்து ஐடி கலராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கிறதால இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லைனா அது கீழே ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, இங்கே இருக்குது பாருங்கள் tutorialspoints.comனு, நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து போடும் இந்த 2த்தில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ் கற்றுக்கிறவங்களா இருந்தால், சப்போஸ் உங்கள்கிட்ட லேப்டாப்பில் ஐடி இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா கூட ஓகே, உங்களுக்கு அதில் சரி வரும்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு உங்களுக்கும் கற்றுத்தர முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்து என்னன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்கள், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை, see you.